எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க அம்முக்குட்டி. இன்னையோட தலைப்பு, உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதற்கும் ஆசைப்படலாம், எதையும் சாதிக்கலாம். கண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். மதுரையிலிருந்து அவனோட மாமா அவனுக்கு அன்பளிப்பா ஒரு பேனா கொடுத்திருந்தார். கண்ணன் இப்படி ஒரு பேனாவை பார்த்தது கூட இல்லை. இவனோட வகுப்பிலும் யாரிடமும் இப்படிப்பட்ட பேனா இல்லை. பேனாவோட மூடியும் முள்ளும் தங்கம் போல பளபளன்னு இருந்தது. பள்ளிக்கூடம் போனதும் பேனாவை எல்லாரிடமும் காட்டினான். அவனோட மாமா இவன் மீது மிகவும் அதிக அன்பு வச்சிருந்தாரு. வகுப்புல முதல் மாணவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் இருந்ததால கண்ணனை உற்சாகப்படுத்த விரும்பினார் அவனோட மாமா. நீ படித்து பெரியவனாகி என்ன வேலைக்கு போவ அப்படின்னு கேட்டார். நான் படித்து கலெக்டர் ஆவேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான். இத கேட்ட அவன் அப்பா, தம்பி, விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும். நீ சாதாரண விவசாயியின் மகன். நீ ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு வேணும் அப்படின்னு சொன்னாரு. கண்ணனோட சந்தோஷம் மணல்ல பாய்ந்த தண்ணீரா மறைஞ்சு போச்சு. ஒரு ஏழையோட மக கலெக்டர் ஆக ஆசைப்படுறது பேராசையா அப்படின்னு நினைச்சான். வகுப்புல கண்ணன் உற்சாகமின்றி இருந்தான். பாடங்கள்ல அவன் மனம் நாட்டம் செலுத்தல. வகுப்பு ஆசிரியர் அவனை கவனித்து விட்டார். ஆசிரியர் அவனை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சார். ஒரு ஏழையின் மகன் கலெக்டராக ஆசைப்படுவது பேராசையா அப்படின்னு கண்ணன் ஆசிரியரிடம் கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் ஆசிரியர் சத்தமா கலகலன்னு சிரித்தார். இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லுவேன், ஆனாலும் இன்னைக்கு மாலை வர காத்துரு. எது பேராசைன்னு நீயே புரிஞ்சுப்பன்னு சொன்னாரு. அன்று மாலை வேளையில பள்ளி ஆண்டு விழா நடந்தது. ஆண்டு விழாவில கலெக்டர் தலைமை வகித்தார். கலெக்டர் பேசும்போது மாணவர்கள் எல்லாரும் நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு அறிவுரை சொன்னாரு. கூட்டத்தில் இருந்த ஆசிரியர் கண்ணனை பார்த்து, உன் சந்தேகத்தை அவரிடமே கேள் அப்படின்னு சொன்னார். முதல்ல தயங்கி அதுக்கப்புறம் கண்ணன் தைரியமா எழுந்து நின்று கேட்டான். ஒரு ஏழை விவசாயியின் மகன் கலெக்டரா ஆக ஆசைப்படுவது பேராசையான்னு? நிச்சயமா இல்ல. நேர்மையான வழியில் பெறுவதாயிருந்தா உலகத்தை கூட வாங்க ஆசைப்படுவது தவறு இல்லை அப்படின்னு கலெக்டர் சொன்னார். நானும் ஒரு சாதாரண விவசாயியின் மகன்தான். உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அது பேராசை ஆகாதுன்னு பேசி முடித்தார் கலெக்டர். 20 ஆண்டுகள் கழிச்சு அதே பள்ளியில கலெக்டர் கண்ணன் ஆண்டு விழாவில் பேசிட்டு இருந்தார். நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உழைப்பும் தர தயாராயிருந்தா கலெக்டர் மட்டும் இல்ல, இந்த நாட்டோட ஜனாதிபதியாக வர ஆசைப்படுவது கூட பேராசை இல்லை அப்படின்னு கண்ணன் சொன்னபோது மாணவர்கள் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இன்றைய கற்றல்ல பறவையின் இறகு பேனாவாக பயன்படுத்தப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஃபவுண்டன் பேனா, மை நிரப்பும் பேனா உபயோகத்திற்கு வந்தது. அதை கண்டுபிடித்தவர் அமெரிக்காவின் ஓர் இன்சூரன்ஸ் நிறுவன சேல்ஸ்மேன் லூயிஸ் வாட்டர்மேன். அனைவருக்கும் நன்றி.